எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரடிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கேன். இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு மலை இருக்குது. என் பின்னாடி தெரியுதா? மிகப்பெரிய மலை. இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி வந்து கீழக்குயில்குடி அப்படின்னு ஒரு இடம் பார்த்துருக்கோம், சமணர் மலை. அதுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் அப்படியே வரணும். இல்லை நீங்கள் மெயின் ரோட்டில் சுற்றி வந்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும். இன்றைக்கி இந்த மலையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். இந்த மலைக்கு பெருமாள் மலை அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. ஒரு மேலே ஏறி வரலாம். இங்கே வந்து ஒரு சமணர் மலை. ஏன்னா மதுரையும் சமணமும் பிரிக்க முடியாது. ஏன்னா சமணர்களுக்கு மதுரை மிகப்பெரிய ஒரு தலைநகராக வந்து விளங்கிருச்சு. மிகப்பெரிய தலைநகராக ரொம்ப நாள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் புதுக்கோட்டைக்கு வந்து அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு மாற்றிட்டாங்க. புதுக்கோட்டையில் கிட்டத்தட்ட மதுரையில் மட்டும் 14 இடங்களில் இதேமாதிரி சமணர் மலைகள் இருக்குது. இதேமாதிரி சமணர்கள் தங்கியிருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, பள்ளிக்கூடம் அதுவே இங்கேருந்து ஆரம்பிச்சது. சமண பள்ளி அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுவே இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சது. அவங்க இங்கே தான் இருப்பாங்க. நிறைய சமணர்கள் இங்கே தான் தங்கி மக்களுக்கு நிறைய மருத்துவம் உதவிலாம் செய்வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மலைகளில் இங்கே இருக்கிற மலையாக இருக்கட்டும், பக்கத்தில் கீழக்குயில்குடியாக இருக்கட்டும், யானைமலை, ஒவ்வொரு மலை, கொங்கர் புளியங்குளம், இந்த மாதிரி ஒவ்வொரு மலைகள்லையும் சமணர்கள் தங்கியிருந்தாங்க. மருத்துவம் இதெல்லாமே பார்த்துருக்காங்க. சரி, இப்போ இந்த மலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அவங்க தங்கியிருந்ததுக்கான அந்த அடையாளங்கள் வந்து நிறைய கிடைக்கப்படுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல நான் காமிச்சிருக்கேன். இது சமணர் படுக்கை, அதாவது சமணர்கள் படுத்து தூங்குற இடம். சமணர் படுக்கை சின்னதுதான் பாருங்கள். கீழே தெரியுதா? பைக் தெரியுதா? அவ்வளோதான். நீங்கள் நிப்பாட்டு மேலே ஏறி வரலாம். ஏறி வந்தீங்க அப்படின்னாலே நிறைய சமணர் படுக்கை இருக்குது. நான் மற்ற இடத்த பார்த்ததை விடையே இந்த இடத்துல நிறைய சமணர் படுக்கை வந்து இந்த மலையில் வந்து நிறையாவே இருக்குது. இந்த பெருமாள் மலை இல்லை கரடிப்பட்டி மலை அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 தீர்த்தங்கரர்கள் அவர்களோட புடைப்பு சிற்பங்கள் வந்துருக்கு. தீர்த்தங்கரர்கள் உங்களுக்கு யார் அப்படின்னு நல்லாவே தெரியும். சமண சமயத்தில் ஒரு முக்கியமானவங்க, சமண சமயத்தை பரப்புனவங்க அப்படின்னு சொல்லலாம். 24வது தீர்த்தங்கரர் தான் மகாவீரர். அவர் நினைவாகத்தான் இன்னும் மகாவீரர் ஜெயந்தி வந்து நம்ம கொண்டாடுறோம். அவரோட இறந்த நாள், அதைத்தான் வந்து மகாவீரர் ஜெயந்தி நம்ம கொண்டாடுறத அந்த தினத்தை அனுசரிக்கிறோம். அது வந்து ஒரு அரசாங்க விடுமுறை நாளும் கூட. கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் இருக்கும் உங்களுக்கு. இந்த சிற்பம் வந்து 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவைங்க. 2 தீர்த்தங்கரர் சிற்பங்கள் இருக்குது, 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை. அதுபோக இங்கே காமிச்சு பார்த்தீங்களா, இங்கே சமணர் படுக்கை. இந்த இடத்துல ஒரு கல்லுலேயே இந்த மகாவீரர் அவரோட சிற்பம் வந்து செதுக்கி இருக்கிறாங்க. நல்லா அழகாகவே செதுக்கி இருக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா இப்போ கொஞ்சம் மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த சாமரம் வீசுகிறாங்க பாருங்கள். சாமரம் வீச 24வது தீர்த்தங்கரான மகாவீரர் வந்து இங்கே இருக்கிறார். அவர் காதை பாருங்கள். நம்ம செட்டி புடவு அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு எங்கள் கீழக்குயில்குடியில் செட்டி புடவு அப்படிங்கிறது இதே மாதிரி தான் பார்த்தோம். அவர் இதே மாதிரி தான் இருப்பார். யாழி அற்புதமாக இருக்குது. அதாவது இந்த சிற்பத்தோட வயது அப்படின்னு தொழில்துறை என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை இவை. இது வந்து 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்றாங்க. நிறைய இடங்கள்ங்க பாருங்கள். இது முழுக்கவே சமணர் படுக்கை. தலையணையோடு இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், தலையணையோடு இருக்குது. இப்படி வருவாங்க, இப்படி படுத்துக்குவாங்க, இப்படி தான் படுத்து தூங்குவாங்க. இந்த மாதிரி கரெக்டாக எவ்வளோ செட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். 1 2 3 4 நிறைய இடங்களில் உங்களால் பார்க்க முடியும். ஆனால் இதில் என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னா, இப்போ இருக்கிற நம்ம மக்கள் தான் இதை வந்து பேரெழுதி அடிக்கிறாங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், ஒவ்வொரு காணொலியும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த காணொலியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் பேரை வந்து இந்த மாதிரி பொறிக்காதீங்க. மேலே ஏறி வர வழியிலையும் ஒன்று இருக்கும். இங்கே இருக்கும் பச்சவந்தி. பச்சவந்தி தெரியுதா? ஓடிடுச்சு. இந்த இடத்துலையும் பார்த்தீங்களா, கொஞ்சம் ஒரு சமதளமாக கொஞ்சம் வசதியாக இருந்தால் போதும். அந்த இடத்துல ஒரு சமணர் படுக்கை வந்து செதுக்கி இருக்கிறாங்க.
இந்த சமண படுக்கைகளுக்கு மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தமிழ் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா, மேலே மழை பெஞ்சு அது எதாவது ஆயிடக்கூடாது அப்படின்றக்காண்டி அதையும் செதுக்கி விட்ருக்காங்க பாருங்கள். நல்லா இருக்குல்ல. இங்கே வந்து ஒரு கல்படுக்கை இருக்குது. ஒரு இயற்கையாகவே அமைஞ்சதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக மட்டும் மேலே மட்டும் இது பண்ணி அற்புதம் வச்சுருக்குறாங்க. இது 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. தலை படுக்கையோடு இருக்குது. ஆனால் இது சுத்தமாக தெரியாது. பாருங்களேன், பார்த்துவா தெரியுதா, இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு படுக்கை தெரியுதா. நிஜமாக இந்த குழு குழுன்னு இருக்குங்க. ஐயோ சாமி, ஏன் இப்படிலாம் பண்ணுறா வந்து எழுதி. இந்த இடம் நல்லா குழு குழுன்னு இருக்குது. அவ்வளோதான். இது வந்து ஒரு அற்புதமான மலை அப்படின்னு சொல்லலாம். இந்த மலையில் ஒரு நிறைய இருக்குது, ஒரு பெரிய வரலாறு இருக்குது. சமணர்கள் தங்கி இருந்திருக்கிறாங்க, அவங்க ஒரு பள்ளி வச்சு நடத்தியிருக்கிறாங்க, மக்களுக்கு மருத்துவம்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த மலை பாதி மலை தான் இருக்குது, மிகப்பெரிய அளவு இந்த மலை. ஆனால் இப்போ இந்த மலை ரொம்ப ரொம்ப பாதி இருக்குது. நான் போன தடவை போனப்போ பார்த்ததை விட இந்த வட்டம் நிறைய கம்மியாக இருக்குது. ஏன்னா இந்த மலையை குடையிறானுங்க, அது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தத்தை தருது. இங்கே வாங்க, கண்டிப்பாக நீங்கள் வர்றப்போ இந்த மலை இருக்குமான்னு எனக்கு தெரியல. நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வரலாம். இந்த மலை வந்துக்கிட்டு அப்படியே காமராஜர் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க பெருமாள் மலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே ஈஸியாக வந்து வழி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் கூகுள் மேப் கொடுக்குறேன், ஆனால் கூகுள் மேப் படி வராதிங்க. மேப் எங்கே இருக்குன்னு வாங்க, மெயினாக வந்து வாங்க. ஊருக்குள்ளே வந்தோடனே ஊரில் வந்து வழி கேளுங்க. ஏன்னா நான் கூகுள் மேப் போட்டுட்டு வழக்க போல் கூகுள் மாதாஜி வந்து தப்பாக காமிச்சு விட்டுருச்சு. நான் ஒரு காட்டு பதில் போய் சிக்கிக்கிட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஊர்க்காரங்கிட்ட கேளுங்க, நீ அப்படியே இந்த ரோட்லேயே வந்து இந்த மலையை சுற்றி திரும்பி இப்படி வர்ற மாதிரி இருக்கும். நான் கரெக்டாக கொடுக்குறேன், அது காட்டுதான்னு தெரியல எனக்கு. அவ்வளோதான், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு அற்புதமான ஒரு இடம். ஆனால் என்ன ஒரு மிகப்பெரிய வருத்தம்னா இந்த மலையை குடஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. இப்போ பாதி மலை தான் இருக்குது, நீங்கள் வர்றப்ப இருக்குமா அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரில. வந்தீங்கனாலும் நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல படுத்து பாருங்கள். தயவு செஞ்சு உங்கள் பேரை மட்டும் கிரிக்கிறாதீங்க, அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் கிடையாது, அது கொஞ்சம் அசிங்கமான விஷயம். புடைப்பு சிற்பங்களை பாருங்கள், தமிழ் எழுத்துக்களை வந்து பாருங்கள், நிறைய அற்புதமாக இருக்குங்க இந்த இடம் நல்லா குளிர்ச்சியாகவும் இருக்குது. அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இன்றைக்கி என் கூட வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தெரியுறேண்ணா ஹரி, அவனுக்கு நன்றி சொல்லிடுங்க. ஏன்னா இன்றைக்கி அவன் தான் எல்லாமே கேமரா ஒர்க். அவ்வளோ அந்த வீடியோ முடிச்சு. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அற்புதமான இடம் உங்கள் ஊரில் இருக்குன்னு சொல்லுங்கள், அதை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாளைக்கு பார்க்கலாம் 5 மணிக்கு.